ஐயா வணக்கம். வணக்கம். டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியை இது மாதிரி இந்த தேர்தலில் இந்த தேர்தலோட முடிச்சு விட்டுறலாம், அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பேட்டியிலையும் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? அது ஒரு காலமும் நடக்க வாய்ப்பில்லை. ஏன் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடியார். 1989 சேவல் சின்னத்தில் பெருந்துறை இதில் நின்று அந்த 27 பேர் வெற்றி பெற்றவர்களிலே இவரும் ஒருவர். அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் இந்த டிடிவி. எங்க சிங்கப்பூர்ல இருந்து செல்ல சீமனாக இங்கே வந்தவர். அவரோடு தொண்டராக கிளை கழகத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இம்மியளவும் பிறளாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மாவோடு இருந்து அரசியல் பயணத்தை துவங்கியவர். இன்னைக்கு அதாவது வேற கட்சியில இருந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி மதிமுக இருந்து அதிமுகவுக்கு போய் அதிமுக இருந்து டிடிவிட்ட வந்து செந்தில் பாலாஜி எல்லாம் அரசியல் பாடம் நடத்தியவர் நம்ம டிடிவி தினகரன் தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அமமுகவில் இருந்து திரும்ப திமுக வந்தவர். இப்போ எப்பேற்பட்ட ஆளுகள்லாம் இவர் உருவாக்கி இருப்பார் என்பது இந்த தமிழ்நாட்டுடைய மக்களுக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக ஆர்கே நகர் மக்களுக்கு தெரியும். 20 வாத்தால கொடுத்து சுயேட்சை ஜெயிச்ச வரலாறு. அதோடு அன்னைக்கு போனவர் தான், ஆர்கே நகரை விட்டு போனவர் தான். இன்னும் திரும்ப அங்கே வர முடியாது. இந்த நிலைமையில் இருக்கிறவர் ஒரு தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத டிடிவி தினகரன் அவர்கள், அவர் மேலே மரியாதை இருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கிய புரட்சி தலைவருடைய கட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை அழித்து ஒழித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிய கலைஞர் கருணாநிதியாவே களம் கண்டு மீட்டெடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை தொண்டன் எடப்பாடியை பார்த்து, அது எம்ஜிஆர் கட்சி எடப்பாடியாரை பார்த்து, நான் அவரை இந்த தேர்தலில் நிக்க விட மாட்டேன்னு சொன்னா வேற என்ன? எதற்காக நீ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைக்க கூடாது, தினகரன் மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுட்டு நீ வந்து எடப்பாடி பேசணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டு கொடியில ஜெயலலிதா படத்தை போட்டுட்டு நான் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை அதுக்கு தலைமையேற்று இருக்கின்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியை வந்து நான் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் சொன்னால், இதை வந்து தமிழக ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டனும் புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டனும் என கிறுக்கனாக்கில கேனேனா? ஏங்க, செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவருடைய அம்மா படத்தை வச்சுக்கிட்டு நான் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை வழிநடத்துகின்ற எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற கட்சியை நான் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன்னு சொன்னால், அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. எங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவேன்னு சொன்னா அவரு யாருங்க? எம்ஜிஆருடைய தொண்டருங்க. புரட்சி தலைவி அம்மாவால் அடையாளம் காணப்பட்ட தொண்டர் பழனிசாமி. நீங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக, அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்ததன் காரணமாக, அம்மா உயிருள்ள வரை அமைதியாக கட்டுப்பட்டு இருந்தவர். அதற்கப்புறம் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்தவர். நீ அவரை வீழ்த்தணும்னா, ஏங்க உங்களை எல்லாம் பார்த்தவர், உங்க கூடவே இருந்து குனிஞ்சு நிமிர்ந்து வந்தவர் தாங்க. எப்படி குனியும்னு சொல்லி கொடுத்தது நீங்க, எப்படி நிமிரணும்னு சொல்லி கொடுத்த நீங்க. அத்தனையும் பார்த்த கேப் மாதிரி முள்ள மாதிரிகளை எல்லாம் பார்த்த எங்கள் எடப்பாடியார் வந்து உங்கள்கிட்டயே வித்தை கற்றுக்கொண்டு வந்தவர். அதுவும் கொங்கு மண்டலத்து தங்கம், அதுவும் எம்ஜிஆருடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்தவர். எல்லாமே பக்குவப்பட்டு கட்சி மாறாமல், கடுகளவு மாறாமல் கட்சி கட்டுப்பாட்டோடு வந்தவர். எப்படிங்க நீங்க அவரை போய் வீழ்த்த முடியும்? இன்னைக்கு அவர் பின்னால் இருக்கிற ஒட்டுமொத்த எம்ஜிஆர் தொண்டர்கள் என்ன, கன்னியாகுமரியிலிருந்து கோட்டை வரை இருக்கக்கூடிய 234 தொகுதியை சேர்ந்த எம்ஜிஆர் தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் என்ன பைத்தியக்காரங்களாங்க? எடப்பாடியை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வரை யாராலையும் அந்த கட்சியை வந்து பிரிக்கவோ ஆட்டவோ அசைக்க முடியல. இப்ப இவருக்கு என்னன்னா, திமுகவுக்கு கூலி வேலை, அதாவது திமுகவை மீண்டும் கொண்டு வருவதற்கு இவர் திட்டம் போடுகிறாரே ஒழிய, அது எப்படியே ஏன் திமுகவை கொண்டு வர அவர் எப்படியே திட்டமிடுவார்? அதாவது எங்களால் என்ன திரும்ப வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. நானும் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன். என்ன பண்றது? என்னத்தையாவது பேசணும். எதை பேசணும்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு புரட்சி தலைவி அம்மாவுடைய படத்தை போட்டு அந்த கொடியை வச்சுக்கிட்டு, அந்த கருப்பு வெள்ளை சாப்பை வச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துகிற தோக்கடிக்கிற அப்படின்னா, உன் உடம்புல சிந்தனை எங்க இருக்கு? அந்த ரத்தம் இல்லைன்றங்க சுத்தமா கிடையாது. நீ அந்த ரத்தம் இருந்ததுன்னா புரட்சி தலைவி அம்மா பேர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வாய் நிறைய சொல்லிட்டு, நான் அங்க பார்த்து எம்ஜிஆர் கட்சியை கட்டி காத்துட்டு இருக்க பழனிசாமியை பார்த்து நான் தோக்கடிப்பேன்னா
சிரிக்காங்க, சிரிக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் ஏன்னா பைத்தியக்காரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சிருக்க, நீ தினகரன் மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு சொன்னா கூட இப்போ நான் சொல்லலாம், நான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தோக்கடிப்பேன். அதெல்லாம் ஏன்னா நான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். நான் வந்து மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அது திமுக ஆட்சி காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அந்த மது கலாச்சாரம் இருந்தது, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால நான் திராவிட கட்சியில் அப்படின்னு நான் பேசினா எனக்கு தகுதி இருக்கு. அந்த பெரிய குளத்திலே தேனியில பாராளுமன்ற உறுப்பினராக உன்னை அழகு பார்த்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து உங்களுடைய உறவினர் சின்னம்மா அவர்களை ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கின்ற வரை 91 இருந்து அவர் மறைகின்ற வரை ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இல்லைனாலும் அத்தனை அரசு அதிகாரிகளும் அத்தனை அமைச்சர் பெருமக்களும் உங்களை குனிஞ்சு கும்பிடு போடுற அளவுக்கு உங்களுக்கு மரியாதையை உருவாக்கி தந்து விட்டு சென்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த கட்சியில எல்லாம் பலனடைஞ்சிட்டு நான் பழனிசாமி இன்னைக்கு இருப்பார், அவருக்கு வயசு 70 இன்னைக்கு இருப்பார் போவார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், நீ அதை அழிக்க நினைத்தால் நீ பழனிசாமி அழிக்க நினைக்கவில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஊதுகுழலாக இருந்து கொண்டு செயல்படுகின்றீர்கள். அதை நீங்கள் இப்போ பழனிசாமி அவர்களை தோக்கடிச்சோம் அப்படின்னா திமுக ஜெயிக்கும்னு சொல்றோம்ல, அது ஏங்க? அதாவது அடிப்படை கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டை 2 கட்டமைப்பு தான், அது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அப்போ இவர் எதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தயவு செய்து அந்த பேரை எடுத்து விட்டு அந்த அம்மா படத்துக்கு பதிலாக தினகரன் படத்தை போட்டுக்கொண்டு அந்த கொடியில தினகரன் படத்தை போட்டுக்கோ, தினகரன் மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கோ, திமுகன்னு வச்சுக்கிட்டு நீ பேசு. பழனிசாமி அப்போ இவர் தினகரன் பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே பலம் அப்படின்றாங்க. ஆமா, நீங்க திமுக அதாவது இவர் அழிக்க போறேன் அப்படின்னா இவங்க என்ன ஒரு கங்கனா தென் மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு ஒரு 10-50 தொகுதியில் அந்த அதையெல்லாம் இப்போ முறியடித்து காண்பித்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய தளபதியாக செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு, போன்ற சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட தளபதிகள்லாம் அங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி செல்லப்பா இருக்கிறாரு, இப்படி பல தலைவர்கள்லாம் உருவாகி வலுவாக இருக்காங்க. அதனால இவர் ஒரு மாயையில் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ண முடியும்? என்னத்தையே பேசிட்டு போன இப்ப அவர் எங்கேயாவது எடப்பாடியார் எங்கேயாவது அமமுகவை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? இல்லை. ஏன் பேசல? அவர் கணக்கிலே வைக்கல. நீயே மல்லாக்கப்படுத்திட்டு அம்மா பேரை சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா படத்தை போட்டு கொடியை பார்த்துட்டு நான் எம்ஜிஆர் கட்சியை அழிப்பண்ணி நீ மல்லாக்க துப்பும்போது இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை எம்ஜிஆர் தொண்டர்களும் அம்மாவுடைய விசுவாசிகளும் இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் டிடிவி தினகரன் இந்த விஷயங்கள் எப்போ பேசுறாரு அப்படின்னா, அதிமுக வந்து எல்லாருமே வந்து அதிமுக வந்து அடுத்த முறை வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும்ன்ற பேச்சுவார்த்தையில், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆயிடும்ன்ற ஒவ்வொரு வார்த்தையில் பேசும்போதும் தென் மாவட்டங்களில் பேசும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு, இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பத்திரிகையாளர் மத்தியில் வந்து பேசுறாரு. ஏங்க இப்போ அதாவது யார் வேணாலும் பேசலாங்க. அதாவது எத்தனையோ சாதி சங்கங்கள் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து என்ன யார் வேணாலும் பேசலாம். ஆளுக்கு ஒரு அங்கீகாரம் பெறாத தாவாக்காவே தேர்தல் அங்கீகாரம் பெறாத தமிழக வெற்றி கழகமே இன்னைக்கு 2 கட்சிக்கும் எதிராக கொந்தளிச்சு பேசும்போது இவங்க அரசியலில் கொஞ்சம் வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்தவங்க 2 கதறது தான் அது. ஆனால் இதெல்லாம் வந்து கணக்கிலேயே வராது. இதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக தினந்தோறும் காலையில் இருந்துச்சா உழைக்காங்க மனுஷன். எடப்பாடியார் வந்து அவர் ஆட்சியில் இருந்த பொழுது கம்மாயில் வந்து அந்த கருமை மண்ணை எடுத்து அந்த மண் வளத்தை பெருக்குவதற்காக விவசாயத்துக்கு அள்ளிட்டு போங்கன்னு கொடுத்தாரு. நீராபானம்னு சொல்லிட்டு தென்னை மரங்களில் வந்து நீராபானத்தை எடுத்து வித்துக்குங்கன்னு சொன்னார். இன்னைக்கு விவசாயம் சார்ந்த வெளிநாடுகளுக்கு போனார். பால் உற்பத்திக்கு என்ன வழின்னு சொல்லி சேலத்தில் தொழிற்சாலையை உருவாக்கினார். இப்படி விவசாயம் சார்ந்த பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அற்புதமாக கொண்டு வந்தார். அவர் மருத்துவ சிகிச்சை முகாம் சின்ன சின்ன ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறார். அதையும் தாண்டி இன்னைக்கு இடைவிடாமல் 234 தொகுதிகளுக்கும் மக்களை சந்தித்து விட்டு பச்சை பஸ்ஸில் பயணம் செய்து சிறப்பாக முடித்து விட்டு இன்னைக்கு பயிர் பாதிப்பு என்று சொன்னால் உடனடியாக திருவாரூர் மண்ணில் தஞ்சை மண்ணில் நாகப்பட்டினம் மண்ணில் போய் களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம சிவி சண்முகம் இல்ல திருமண விழாவில் இன்னைக்கு இருக்கிறார். இப்படி அற்புதமாக டாப் லீடர்
லீடர்ல முதல் இடத்தை நிற்பவர் எடப்பாடியார் தாங்க. அதுக்கு அடுத்து திமுக சென்றிருக்கிறது. அவ்வளவுதான், இதுதான் கதை. இப்போ ஒரு 60 தொகுதி வந்து திமுக வந்து பின்னடைவு தங்கியிருக்குன்னு சொல்லிட்டு தினமலர்ல போட்டிருந்தாங்க தென் மாவட்டங்கள்ல. அது எப்படி 60 தொகுதி இல்லைங்க, மொத்தமே பின்னடைவு தான். நீங்க அது ஒண்ணுமே அவங்க எங்க இருக்கு? அதாவது திமுகவுக்கு வந்து 60 தொகுதி பின்னடைவுங்கிறதெல்லாம் கிடையாது, அனைத்து தொகுதியுமே பின்னடைவு தாங்க. தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டியும் போடாத கிராமங்கள் கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு புதுசாக எத்தனையோ கடைகளை உருவாக்கி இருக்காங்க. நீக்க வர எல்லா கிராமத்திலையும் டாஸ்மார்க் மது பிரியர்கள் இருக்காங்க. எங்களை தாண்டி அதான் கட்சி கொடியே இல்லாத கிராமத்தில் கூட இன்னைக்கு கட்டிங் போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த நிலைமையில இந்த டாஸ்மார்க் மது பிரியர் திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்ட மது பிரியர்கள் எங்கள்கிட்ட நான் தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால திமுகவிற்கு 60 தொகுதி அல்ல, அனைத்து தொகுதிகளும் பின்னடைவு தான். இப்போ டிடிவி எத்தனை தொகுதியில் தேய்ச்சாலும் ஓட்டை தான் பிரிக்க முடியும். ஆனால் அவர் இது மாதிரி பேசுறதுனால அது உங்களுக்கு 2021 பிரித்த கதை வேற. அன்னைக்கு வந்து 2016 அம்மா இறக்குறாங்க. அதில் ஒரு 4 ஆண்டு காலம் கொரோனா காலம் வந்துடுது. அதையும் மூச்சு பிடிச்சி மனுஷன் ஆட்சியை நிறைவு செய்து முடிக்கிறார். அன்னைக்கு ஓபிஎஸ் உடைய ஆதரவும் நம்ம டிடிவி தினகரன் ஆதரவுலாம் இல்லைன்னு சொல்லலாம். அன்னைக்கு இருந்தது, அது நீர்த்து போச்சு. நீர்த்து போய் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி நீர்த்து போய் இவருடைய தனித்தன்மையான தோல்வியை வெற்றிங்கிறது அது அடுத்த விஷயம். என்ன ஏன் இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1977 87 வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற வரை வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 வெற்றியை துவக்கினார். அவருக்கு அடுத்து 2016 வெற்றி பயணத்தை தொடர்ந்தார். 40 பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றார். ஆக இது வந்து 2021 தேர்தல் அரசியல் களம் வந்து அன்னைக்கு தலைவர்களை தேடினார். ஓபிஎஸ்ஸா வேற டிடிவியா பழனிசாமியாங்கிற மாதிரி சின்னம்மாவாங்கிற ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 எம்எல்ஏக்கள் வந்து கூட்டணி கட்சியோட வந்து ஜெயிச்சு இன்னைக்கு எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க அன்னைக்கும் எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதே இது 2011 எதிர்கட்சியாக தானும் வெற்றி பெற்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானும் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக தன்னை நம்பி வந்த தேமுதிமுக விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக உட்கார வைத்து அழகு பார்த்தவர். அந்த வரலாறு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உண்டு. அன்னைக்கு 2021 அரசியல் களம் வேறு. அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு பின்னால் சரியான தலைமை இல்லை, அந்த தேடினார்கள். இன்னைக்கு எடப்பாடியார் அந்த தலைமையை நிறைவேற்றி விட்டார். 2026 தேர்தல் ஏங்க ஆளாளப்பட்ட பிஜேபியே அகில இந்தியாவே ஆளக்கூடிய அமித்ஷாவே என்ன சொல்லி இருக்கிறாரு? எடப்பாடியார் தான் அங்க முதல்வர்னு அறிவிச்சுட்டு போயாச்சுங்க. இதெல்லாம் டிடிவி இது மாதிரி பண்ற விஷயத்தினால இப்ப திமுகவே ஆட்சிக்கு வந்துட்டாங்களோ இவங்களே மறுபடியும் எதிர்கட்சியா வந்துடுறாங்கன்னு வச்சுக்க. இதனால தினகரனுக்கு என்ன லாபம்? ஏங்க நான் அதுதான் சொல்றேன்ல, என்னத்தையாவது நான் வச்சிருக்கிற கொடியை பிடிச்சிக்கிட்டு என்னத்தையாவது கூவிட்டு அலையணும், அவ்வளவுதான். அதனால நீ ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இனிமேல் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியாரை எதிர்த்து பேசிவிட்டு என்ன ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது. நீங்கள் ஒன்று அமமுக செல்வி புரட்சி தலைவி அம்மாவுடைய படத்தை எடுத்து விட்டு நீங்கள் பேசுங்க. இல்லை அப்படின்னா பேசாமல் கலைச்சிட்டு இந்த நீங்கள் கலைக்க வேண்டாம். 2026 நீங்கள் யாருக்கு கூவி கொண்டிருக்கின்றீர்கள், குரல் கொடுக்கிறீர்கள் என்பதை தென் மாவட்ட மக்களும் புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. ஒன்னால தென் மாவட்ட மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்ன எந்த மக்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்பது தெளிவாக இருக்கிறாங்க. ஏதோ உங்கள் அரசியல் ஏதோ அந்த அரசியலில் நீங்கள் இருந்தேங்கிற காரணத்துக்காக ஏதோ நீங்களும் தலைவருங்கிற முறையில் பல தலைவர்கள் வந்து என்னத்தையாவது பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க எல்லாமே வழியே 2026 தேர்தலில் அதோடு நீங்கள் உங்களுடைய அரசியல் சகாப்தம் நிறைவு. நன்றி. நன்றி.